அனைவருக்கும் வணக்கம். ஏஐஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஆல் ஆர் ஃபைன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவு. பட் அந்த லீவ்லேயும் வந்து நமக்கான ஒர்க் வந்துட்டு நம்ம பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எம்பியூ செக் பண்ணணும். எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் வந்து அதாவது அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்றத ஆதார் கோஆர்டினேட்டரோட ஐடிக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி அதுக்கான நிலவரத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நிலவரப்படி இத்தனை பிளாக்ல இவ்வளோ பெண்டிங் இருக்குது, 2 மணி நிலவரப்படி இத்தனை பிளாக்ல இத்தனை பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நமக்கு ஒர்க் மட்டும் எல்லா குரூப்ல இருந்தும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, செய்ய சொல்லுவாங்க. பட் நம்ம சேலரி அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு குரூப்பில் மட்டும்தான் கேட்க முடியும். அந்த குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத கேளுங்க, சொல்கிறத செய்யுங்க அப்படின்ற அதாவது 1 வே கம்யூனிகேஷன் தான் இருக்கும். 2 வே கம்யூனிகேஷனுக்கு ஏதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா தெரியலை, அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த 1 மந்த் கழிச்சு தான் முடிகிறப்ப தான் வந்து நமக்கு வந்து சேலரி வரும். ஸோ அதாவது சேலரி வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கணும். நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படின்றவங்க யார், அவங்களோட ஒர்க்கு என்னென்ன வேலையை வந்துட்டு ப்ரைமரி ஒர்க்காக முன்னாடி நின்று முன்னிறுத்தி செய்யணும், எந்த ஒர்க்கை வந்து பெண்டிங்கில் போட்டு செய்யலாம், இல்லை எந்த ஒர்க்கு வந்து அதை வந்து உடனே செய்யணும், எந்த ஒர்க்லாம் இதெல்லாம் நம்மளுது இல்லை அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு மீண்டும் அதாவது ஒர்க்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா ஆஃபர் லெட்டருக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்குக்கும் இப்போ நம்ம செய்துட்ருக்க ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி நம்ம ஒரு வேலை போயிட்டுருக்கோம், அந்த வே கரெக்டாக நம்மளோட ஜாபோட ஸ்கோப் என்ன அப்படின்ற டீட்டெயிலும் தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். எப்போ வந்து இதுக்கெல்லாம் அந்த கேள்விக்கெலாம் பதில் கிடைக்குதோ அப்போ தான் வந்துட்டு ஏஎஸ்க்கான டிப்ரெஷன் அப்படிங்கிறது குறையும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதாவது வேலைக்கு வந்து 5 மாதம் நிறைவடைந்த சூழ்நிலையிலும் அதே மனநிலையோட முதல் நாள் எப்படி வேலைக்கு வந்தப்போ ஒரு ப்ரெஷர் இருந்ததோ அதே மென்டாலிட்டியில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அதிகமாக வேலை பளு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா மிடில் ஸ்கூலுக்கு நம்ம லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது வரப்போது லேப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டாங்க. யூபிஎஸ் வந்துடுச்சு. அடுத்தது என்ன, இன்ஸ்டலேஷன் முடித்த உடனே நமக்கு லாங்குவேஜ் லேப் அப்படின்றது வந்துடும். இப்போ இன்னும் வேலை பளு அசஸ்மெண்ட் வந்துட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ எம்இஸு, யுடைஸு, லேபு, ஹைடெக் லேப், இது இல்லாமல் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணாமே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதை டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஆதார் ஒர்க் அப்படிங்கிறத இப்போ தான் முடித்தோம். இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு செக் பண்ணி ஆதார் வந்து அப்டேட் பண்ணாங்க. கொஞ்சம் பெண்டிங் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தது, அது மட்டும் பண்ணணும்னு நினச்சா இப்போ இவங்க ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் ஆதார் கோஆர்டினேட்டரோட லிங்க்கில் போயிட்டு மீண்டும் செக் பண்ணிவிட்டு எது அப்டேட் இல்லைன்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க ஸ்கூல்ஸ்க்கு இன்னும் வந்துட்டு பலு அதிகம்தான், சரிங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் இவங்க இதெல்லாம் வந்து அதாவது இது லீவ் டேஸ்லேயும் இதை ஒர்க் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து சேல்ரி வந்து கட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஏன் எதுக்குன்னு கேட்டால் பதில் இருக்காது. கேட்டால் நீங்கள் 14ஆம் தேதி தான் வந்தீங்க, 15ஆம் தேதியிலேருந்து ஜாயின் பண்ணீங்க, 14ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங், 15ஆம் தேதி இங்கே ஜாயின் பண்ணீங்க, அதனால் ஒரு நாள் சேலரி கட்டு அப்படிம்பாங்க. இப்போ சனி ஞாயிறு ஒர்க் பண்ணுறதுக்குலாம் என்ன வந்து இவங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெம்யூனரேஷன் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் நீங்கள் சாட்டர்டே சண்டேல எதுக்காக வந்துட்டு ஒர்க்கை வந்து போட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதும் நமக்கு புரியலை. சரி, ஓகே. எனிவேஸ் ஒரு ஏஐஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க டேப்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில், அதாவது எப்படி வந்துட்டு நம்ம ஆதார் அப்டேட் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸோடது வந்து நம்மளோட எம்இஸில் பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஆதார் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் வைஸ் போயிட்டு நீங்கள் யாருக்கு வந்துட்டு செக் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸ் கொடுத்துட்டு செக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்தந்த கிளாஸில் எது அப்டேட் ஆகிருக்கு அப்டேட் ஆகலன்னு வந்து பிடிஎஃப் ஃபார்ம்லையோ எக்ஸல் ஃபார்ம்லையோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது எம்இஸில். ஸோ மேக்ஸிமம் ஏஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம இருந்துட்டோம், கொஞ்சம் நம்மளோட சஸ்டெயின் பண்ணுவோம். இந்த ஒர்க்கில் முடிஞ்ச வரைக்கும் இந்த அகாடமிக் இயர் கம்ப்ளீட் பண்ணுவோம். நமக்கான அங்கீகாரமும் நமக்கான தேடலுக்கு ஒரு பதிலும் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது முற்றுப்புள்ளி. தேங்க்யூ.